ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பிஸ்னஸ் அதிகமாக விற்பனை ஆகக்கூடிய ஒரு பொருளோட டீட்டெயிலை பற்றி பார்க்கலாம். இந்த தொழில் நம்ம கமர்ஷியலாக பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் பெரிய அளவில் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணிக்கலாம். இல்லை சின்ன அளவில் ஆரம்பிக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சின்ன அளவில் மிஷின் இருக்குது. அந்த மிஷினோட வாங்கி நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணிடலாம். இன்னும் இந்த ஃபுல் டீட்டெயில் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இந்த ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ஷேர் பண்ணுற எல்லா வீடியோ உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ சிப்ஸ் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸை பற்றி பார்க்கலாம். சிப்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது. ஒரு டைப் பார்த்தீங்கன்னா வீல்ஸ் சிப்பு, கலராக வத்தல்லாம் இருக்கும். அது நம்ம ஹோல்சேல் ரேட்டுக்கு வாங்கி ஜஸ்ட்டு எண்ணெயை சூடு பண்ணி அதில் பொரித்து எடுத்துட்டாலே போதும். இன்னொரு டைப் இருக்குது. அது எந்த டைப் பார்த்திங்கன்னா கடையெல்லாம் எல்லாருமே வாங்கியிருப்போம். வாழைக்காய் சிப்ஸு, உருளைக்கிழங்கு சிப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கட் பண்ணி பொரித்து சால்ட்டு, காரம் எல்லாம் சேர்த்து பேக் பண்ணி இருக்கும். அது ஒரு டைப்பு. ஃபஸ்ட்டு டைப் பண்ணுறீங்கன்னா ரா மெட்டீரியல் வாங்கி நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்துட்டாலே போதும். மிஷினில் எதுவுமே வேண்டாம். செகண்ட் டைப்பில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா மிஷின் இருக்குது. தோல் எடுக்கிறதுக்கு ஒரு மிஷினு, கட் பண்ணுறதுக்கு ஒரு மிஷின் இருக்குது. அந்த மாதிரி நம்ம மிஷினை வாங்கி ரெடி பண்ணி பேக் பண்ணி சேல் பண்ணலாம். சிப்ஸ் கடை ஓப்பன் பண்ணுறீங்கன்னா இந்த மிஷின் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் உருளைக்கிழங்கு, வாழைக்காய் வாங்கி கட் பண்ணி நிறைய சிப்ஸ் கடைக்கெலாம் சேல் பண்ணலாம். சிப்ஸ் கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா சிப்ஸை வாங்கி சாப்பிட்றவங்க லைக் பண்ணுறவங்க அதிகம் பேர் இருக்காங்க. நிறைய ஷாப்லாம் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி இருக்கிற சிப்ஸை வாங்கி பொரித்து எடுப்பாங்க. அந்த மாதிரி ரெடி பண்ணி பேக் பண்ணி நம்ம பிராண்ட் நேமில் சேல்ஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு தோல் எடுக்க மிஷின் இருக்குது. அதில் தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணுறது மிஷின் இருக்குது. அது நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கட் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணணும். கட் பண்ணுறது பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான டைலாம் இருக்குது. அதில் நான் கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு தேர்டாக நம்ம என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணணும். இல்லைனா ஐஸ் வாட்டரில் டிப் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணுறதுக்கு பெரிய அளவில் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரை பண்ணுறதுக்குலாம் இருக்குது. நீங்கள் சின்ன அளவில் பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு இரும்பு கடையில் நீங்கள் ஃப்ரை பண்ணி பேக் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் நல்லா மக்கள் கூடுற இடமா பார்த்து நம்ம கடை ஓப்பன் பண்ணணும். இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணலாம். ஷாப்லாம் ஓப்பன் பண்ண முடியாதவங்க என்ன பண்ணால் வீட்டில் இருந்தே ரெடி பண்ணி கடையில் பேக்கரி, சிப்ஸு ஷாப்லாம் சேல்ஸ் பண்ணலாம். வீல் சிப்ஸ்லாம் இந்த மாதிரி ஐட்டம்லாம் வாங்கி பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வேலை அதிகமாக இருக்காது. இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லை. பேக் பண்ணி நீங்கள் கடைக்கு உங்கள் பிராண்ட் நேம் போட்டு கடைக்கு சேல் பண்ணாலே போதும். செகண்ட் டைம் பண்ணுறீங்கன்னா நீங்கள் மிஷின் வாங்கணும். உங்களுக்கும் கொஞ்சம் வேலை அதிகம். சிப்ஸை வாங்கி பொரித்து சேல்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு பேக்கெட்டுக்கு 3 ரூபாய் நம்ம லாபம் வச்சு சேல் பண்ணலாம். நிறைய சின்ன கடையிலேருந்து நிறைய பெரிய கடை வரைக்கும் நம்ம ஆர்டர் எடுத்தாலும் நம்ம ப்ராடக்ட் நல்லா சேல்ஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கீழே தெரிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.